அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 2 இருக்கும். அதில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷனுடைய தமிழ்நாடு நிர்வாகம் அப்படின்ற புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது பார்ட் 3 3வது வீடியோ இதில் வருது. சரிங்களா? இப்போது இந்த பார்ட் 3ல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ற முக்கியமான டேட்டாஸை தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன அரசு துறைகள்லாம் இருக்குது அப்படின்றதோட ஃபுல் டீட்டெயில் தான். இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக பார்த்துடலாம். கண்டினியூஸாக பார்த்து உங்களுக்கு வேணுன்றவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்றவங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9087369440 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. இது ஃபஸ்ட்டு 1781 வருவாய் வாரியமாக உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1786 வங்காளத்தில் தான் ஃபஸ்ட்டு வருவாய் போர்டு அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வருவாய் போர்டு அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த போர்டு வருவாய் போர்டு சென்னையில் நீடித்துக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய் போர்டு அப்படின்னு பேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இது 1980 இந்த வருவாய் போர்டு அப்படின்றது கலைக்கப்பட்டுச்சு. இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி குரூப் அண்ட் மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது டெப்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போதைக்கு இந்த நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வருது இல்லையா, இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள், இதனுடைய அமைப்பு முறைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரலாறெல்லாம் தெரியணும். இது தெரியாமல் நம்ம அங்கே போய் இது பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்குன்னு ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதும் மெயின்ஸ் படிக்கும்போதும் கொஞ்சம் இதெல்லாம் இன்டர்வியூவில் இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் இப்போயே படிச்சுக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இன்டர்வியூ நம்ம பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே நம்ம டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காகனாவது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது படித்து வச்சுக்கோங்க. தென் 1803 கொண்டு வரப்பட்ட வருவாய் விதிமுறை வருவாய் போர்டிலிருந்து குடிமை நீதி, அதாவது சிவில் ஜஸ்டிஸ் அப்படின்றத பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா நீதி வழங்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் 1803 தான் பார்த்திங்க அப்படின்னா சில ரெவென்யூ ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டுட்டு ரெவென்யூ கலெக்ஷன் மட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க, சிவில் ஜஸ்டிஸை வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வருவாய் போர்டுக்கு ஒரு சட்ட அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். தென் 1849 அதிகார பரவல் முறை அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க. வருவாய் சட்டம் அப்படின்றது எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 1883 கொண்டுட்டு வந்தாங்க. சரிங்களா? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட இந்த வருவாய் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி, சமுதாய வளர்ச்சி, தேசிய விரிவாக்க பணி, இந்த மாதிரி எல்லா பணிகளையும் ஒரு இன்டெகிரேட்டடாக தான் பார்த்திங்க அப்படின்னா வருவாய் போர்டு அப்படின்றது பார்த்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா வருவாய் போர்டு தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் அந்த நீதித்துறை அப்படின்றத கொஞ்சம் பிரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு துறைகளாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதனால் உணவு உற்பத்தி, சமுதாய வளர்ச்சி, தேசிய விரிவாக்கம், இந்த மாதிரி எல்லா துறைகளையுமே பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் கூட வருவாய் போர்டு தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போது அப்பையில் இருந்து வருவாய் போர்டு தான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால வருவாய்த்துறை பிற துறைகளின் தாயாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குரூப் அண்ட் இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லாட்டி உங்களோட மோட்டோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா எல்லோரும் டெப்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வருவாய்த்துறை தான் அனைத்து துறைகளின் தாயாக இருக்குது, அதனால் அந்த துறைக்கு கீழே நான் வேலை பார்க்கணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அது இப்போ இருக்கக்கூடிய எந்த போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் அதை அக்ரி பண்ணுறதே கிடையாது. பிற துறைகளின் தாய் அப்படின்றத இது பண்ணுறது கிடையாது. ஏன்னா பிற துறைகளின் தாயின்னு ஏன் சொன்னாங்கன்னா வருவாய்த்துறை முன்னாடி எல்லா துறைகளையும் அதுவே பார்த்துட்டு இருந்தனால பிற துறைகளின் தாயின்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு துறைகளும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அந்த துறைகளுக்கான சிக்னிஃபிகன்ஸோடு இயங்கிக்கிட்டு வருது. ஸோ அதனால் வருவாய்த்துறை அப்படின்றது பிற துறைகளின் தாய் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு துறைகளும்
தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக செயல்பட்டுட்டு வருது. ஸோ அதனால் இது வந்துட்டு பிற துறைகளின் தாயாக இருக்குது, அதனால் இந்த துறைக்கு கீழே நான் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஸோ அதனால் இது இன் ஜென்ரல் முன்னாடி எல்லா துறைகளும் அதுக்கு கீழே இருந்ததுனால அவங்களே மானிட்டர் பண்ணதுனால, நிர்வாகம் பண்ணதுனால பிற துறைகளின் தாயாக கருதப்படுது அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறோம். சரிங்களா? அதனால் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை போய் எங்கேயும் இன்டர்வியூலாம் சொல்லி நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். சென்னையோட ஆளுநராக தாமஸ் மன்ற இருந்தபோது தான் 1822 முதல்ல வந்துட்டு ஒரு ஆய்வு அப்படின்றது பண்ணுறாரு. என்ன ஆய்வு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அறிவியல் ரீதியாக ஒரு மேற்கொள்ளப்பட்ட முதல் கல்வி ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ எஜுகேஷன் என்ன மாதிரியான இருக்குது அப்படின்றத வந்துட்டு தாமஸ் மன்ற ஆய்வு பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாரு. அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருவாய் வட்டத்திலும் 2 அரசாங்க பள்ளிகள் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே போல் ஒவ்வொரு தாலுக்காவிலும் ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகளோட வளர்ச்சிக்காக வருஷத்துக்கு 50,000 வந்துட்டு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இங்கே பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான கல்வி முறை அப்படின்றது ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட்டு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு வருவாய் வட்டத்தில் 2 கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒரு ஸ்கூலு, அதே போல் அவங்களுடைய வளர்ச்சிக்காக 50,000 வந்துட்டு வருஷத்துக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் மன்றம் வந்துட்டு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. சரிங்களா? இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் சென்னை ராஜதானியில் வந்துட்டு 1826 இங்கே ஒன்று மறைஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. 1826 பொது கல்வி போர்டு அப்படின்றத வந்துட்டு உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1854 சார்லஸ் வுட்டோட ரிப்போர்ட் அப்படின்றது வருது. சரிங்களா? டல்ஹவுசியோட பீரியடில் கல்வியோட சீர்திருத்தங்களுக்காக சார்லஸ் வுட் அப்படின்றவர் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை அரசாங்கம் வந்துட்டு பொது கல்வித்துறை அப்படின்றத வந்துட்டு உருவாக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்துட்டு தொடங்குறாங்க. சரிங்களா? இதை நமக்கு ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய பொது கல்வித்துறை வந்துட்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதில் வந்துட்டு சார்லஸ் வுட்டும் இருந்தது. மீதி 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழுக்களுடைய பேர் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் வுட் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் அந்த 1854 அப்படின்ற வருஷத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் யோசித்தோம் அப்படின்னா சார்லஸ் வுட் அப்படின்றத நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு கொஷின் வந்துட்டு தெரியாதது கேட்டால் கூட அதுலேயே ஏதாவது ஒரு குழு அப்படின்றது இருக்கும். அதை வச்சு தான் நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. அப்புறம் 1855 வந்துட்டு பள்ளிகளுக்கெல்லாம் மானியங்கள் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார்லஸ் வுட்டோட ரிப்போர்ட்லேயுமே நிறைய மானியங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம வந்துட்டு மெயின்ஸ் படிக்கும்போது கல்வி முறை அப்படின்றது ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது கல்வி முறை, பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டு கல்விக்காக என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க, இப்போ வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம மெயின்ஸில் ஒரே கொஷினாக ஃபுல் நரேஷனாக படிப்போம். அப்போதைக்கு சார்லஸ் வுட் அறிக்கையோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1881 ரொம்ப அதிகமான அளவில் வந்துட்டு நிறைய எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? எப்போ மானியங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1855 தான் மானியங்கள் வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம இதிலே வந்து படிச்சிருப்போம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சங்கம், அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றது இருக்குல்ல, சென்னை வாசிகள் சங்கம். அது படிக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய கல்விகளுக்கு வந்துட்டு மானியம் கொடுக்குறாங்க. அதாவது ஆங்கிலேய கல்வியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்துட்டு நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு அதிகமாக மானியங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றா இருக்கும். இந்த சார்லஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானியங்கள் அப்படின்றதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ மானியங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன ஸ்கூல் ரன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான பள்ளிகளுக்கு தான் வந்துட்டு அதிகமான மானியங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மானியங்கள் அதிகமாக கொடுத்ததுனால தான் 881 அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எய்டட் ஸ்கூல் அப்படின்றதே அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதையும் பார்க்குறோம். சரிங்களா? இனிமேல் சவுத்தில் போனோம் அப்படின்னா இந்த மானியங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நிறைய பேர் வந்துட்டு கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகி பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பித்த நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க. சரிங்களா? இப்போயும் அந்த கம்யூனிட்டி பேரில் ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அது எய்டட் ஸ்கூலாக இருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரியான காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஸ்கூல்கள் தான். சரிங்களா? அடுத்து வந்துட்டு தளபோர்டுகள் சட்டம், அதாவது உள்ளாட்சி போர்டுகள் அப்படின்னு சொல்லலை, உள்ளாட்சி அமைப்புகள் தளபோர்டுகள் அப்படின்றோம், லோக்கல் போர்டு அப்படின்றது. இந்த சட்டம் 1871 படி
நிறைய லோக்கல் போர்டுகள் வந்துட்டு, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்புகள் எல்லாமே புதிய பள்ளிகளை திறக்கணும், அப்பள்ளிகளுக்கான அரசு மானியம் பெறுவதற்கு உரிய அங்கீகாரம் வந்துட்டு அளிக்கப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகள் புதுசாக பள்ளிக்கூடங்களை திறக்கிறதுக்கு அதுக்கான அரசு மானியங்களை வந்துட்டு பெறுவதற்கும் அங்கீகாரம் அளித்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் போர்டு ஆக்ட் 1871 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் 1920 சென்னை துவக்கக்கல்வி சட்டம் அப்படின்றது இயற்றுறாங்க. இந்த துவக்கக்கல்வி சட்டத்தின்படி துவக்கக்கல்வி மாவட்ட போர்டுகள்கிட்ட இருந்து தாலுகா போர்டுக்கும் நகராட்சி மன்றங்களுக்கும் மாற்றியாச்சு. சரிங்களா? அப்போது ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்றது மாவட்ட போர்டுகிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மாவட்டத்திலேருந்து ஒரு துவக்கக்கல்வி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய துவக்கக்கல்வி வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுக்காவுக்கும் நகராட்சிக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. அதே போல் துவக்கப்பள்ளிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய அதிகாரம் கல்வித்துறையிட்ட இருந்தது. அதிலேருந்து மாற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாவட்ட கல்வி மன்றங்களுக்கு வந்துட்டு மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். எந்த சட்டத்தின்படி அப்படின்னா சென்னை துவக்கக்கல்வி சட்டத்தின்படி 1920. இதன்படி மாவட்ட போர்டில் இருந்து தாலுக்கா நகராட்சி மன்றங்களுக்கு துவக்கக்கல்வின்றது மாற்றப்பட்டது. அதே போல் அங்கீகாரம் அளிக்கக்கூடியது கல்வித்துறையிட்ட இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட கல்வி மன்றங்களுக்கு மாற்றப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ யாராச்சும் நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, டிஓக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மெயின்ஸ்லையோ இல்லாட்டி இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1939 இந்த மாவட்ட போர்டு அப்படின்றது வந்துட்டு கலைச்சிட்டு துவக்கப்பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய அதிகாரம் மறுபடியும் யார்கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையிட்டமே போயிட்டாங்க. இப்போ தொடக்கப்பள்ளிகள் எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்குறது கல்வித்துறையாக தான் இருக்குது. அப்புறம் இந்த வருஷங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய கல்வி வளர்ச்சியில் எந்தெந்த வருஷம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டா தான் இது. 1826 பொதுக்கல்வித்துறை அப்படின்றது தொடங்கியாச்சு. 1841 சென்னையில் வந்துட்டு உயர்நிலைப்பள்ளி அப்படின்றது துவங்குகிறோம். 49 பெண்களுக்கான உயர்நிலைப்பள்ளி, இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சென்னையில் பெண்களுக்கான உயர்நிலைப்பள்ளி எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 1849. 54 பொதுக்கல்வித்துறை அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. 1892 சென்னை கல்வி விதிமுறைகள் அப்படின்றத வந்துட்டு விரிவுபடுத்தியிருக்காங்க. 1910 இடைநிலை கல்வி போர்டு. 11 முதல் முறையாக எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு அப்படின்றது கொண்டுட்டு வரோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 1911 தான் கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து 1921 சென்னை துவக்கப்பள்ளி விதிமுறைகள் அப்படின்றது செயல்படுத்துகிறோம். 1924 சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகள் வந்துட்டு கட்டாய இலவச கல்வி அப்படின்றது கொண்டுட்டு வரோம். இந்த கட்டாய இலவச கல்வி அப்படின்றது அனைத்து பள்ளிகளிலும் நம்ம கொண்டு வரலை, தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பள்ளிகளில் தான் கொண்டுட்டு வரோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு 53 சட்டப்படிப்புகள் இயக்ககம் அப்படின்றது துவங்குகிறோம். 1955 ஆசிரியர்களுக்கு வந்துட்டு ஓய்வூதிய திட்டம் அப்படின்றத வந்துட்டு துவங்கி வைக்கிறோம். எந்த வருஷம்னு பார்த்து வச்சுக்கோங்க, 1955. 1956 மதிய உணவு திட்டம். 57 வந்துட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். 1960 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பள்ளி குழந்தைகளுக்கு இலவச சீருடை அப்படின்றத வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறோம். இலவச சீருடை வந்துட்டு எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதே கொஷின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 1960. அதுக்கப்புறம் 1964 உயர்நிலை பள்ளி வரைக்கும் நம்ம இலவச கல்வி அப்படின்றது கொடுக்குறோம். இப்போ இந்த இலவச கல்வி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றது தெரியணும். 1924 தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பள்ளிகளுக்கு மட்டும் கட்டாய இலவச கல்வி அப்படின்றத சொல்கிறோம். 64 வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி வரைக்கும் நம்ம இலவச கல்வி அப்படின்றது சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1965 கல்லூரி கல்வி இயக்ககம். 69 தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அப்படின்றது வந்துட்டு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அது 69 தொடங்கியிருக்காங்க. 1972 பொது நூலகங்கள் இயக்ககம் அப்படின்றது. 1973 அரசு தேர்வு மற்றும் எஸ்சிஇஆர்டி இருக்குல்லையே, இந்த இயக்கங்கள் வந்துட்டு துவங்கப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? ஒவ்வொரு இயக்ககமும் எப்போ தொடங்கினாங்க அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன் ஜென்ரல் இன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிஓ படிக்கிறவங்க இந்த டாப்பிக்கு கொஞ்சம் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. 1976 முறைசாரா மற்றும் முதியோர் கல்வி இயக்ககம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது. 1972 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல்நிலை கல்வி, அதாவது 10+2 அப்படின்றத வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. 1981 வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ஒன்றிய பள்ளி ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே அரசாங்க பணியாளர்களாக வந்துட்டு பணியமர்த்தம் போடுறாங்க. சரிங்களா? இப்போயும் ஒன்றிய பள்ளிகள் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அந்த ஒன்றியத்தோட பேரில் வந்துட்டு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். சரிங்களா? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் போர்டு ஆக்ட் படி உள்ளாட்சி அமைப்புகள் பள்ளிக்கூடங்களை வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தான் அவங்க எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணுறது, அவங்களுக்கான சம்பளங்கள் எல்லாம் கொடுக்குறது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடியலை, எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்றனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அரசாங்கத்துறைக்கு கீழே வந்துட்டு பணியாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் அரசாங்க பணியாளர்களாக வராங்க. 1982 சத்துணவு திட்டம் அப்படின்றது அறிமுகம். மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. சத்துணவு திட்டம் அப்படின்றது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 1985 8வது வரைக்கும் இலவச பாடப்புத்தகம் சீருடை அப்படின்றது கொடுக்குறோம். 1960 வந்துட்டு சீருடை கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். 1985 வந்துட்டு 8th வரைக்கும் இலவச பாடப்புத்தகமும் சீருடையும் கொடுக்குறாங்க. அப்புறம் 86 வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கக்கல்வி இயக்ககம் அப்படின்றது தொடங்கியாச்சு. அந்த வருஷம் தான் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி ஆசிரியர்களாக இருக்காங்களே, இவங்க எல்லாரும் 86 தான் அரசாங்க பணியாளர்களாக ஆகுறாங்க. 1981 பஞ்சாயத்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் அரசாங்க பணியாளர்கள். 86 தான் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே அரசாங்க பணியாளர்கள் ஆகுறாங்க. தென் 1988 90 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்துட்டு தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வந்துட்டு பாடத்திட்டங்கள் அப்படின்றத மாற்றி அமைக்கிறாங்க. தென் 1990 வந்துட்டு ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்ககம் அப்படின்றது துவங்குறாங்க. 95 96 வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாடத்திட்டம் அப்படின்றது மாற்றப்பட்டது. 2001 மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்ககம் அப்படின்ட்டு தொடங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு பாலிசி நோட்டில் படிக்கும்போது படிச்சுக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் அந்த வெங்கடேஷன் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு பாலிசி நோட் படிக்கும்போது படிச்சுக்கலாம். சரிங்களா? 42வது அமெண்ட்மெண்ட் படி கல்வி வந்துட்டு பொதுப்பட்டியலில் வந்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1920 தமிழ்நாடு துவக்க கல்வி சட்டம் அப்படின்றது இதை மறுபடியும் 98 வந்துட்டு உறுதிப்படுத்துகிறாங்க. 1973 வந்துட்டு தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் கட்டுப்பாட்டு சட்டம் அப்படின்றது கொண்டுட்டு வந்திருக்கோம். 74 வந்துட்டு தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் கட்டுப்பாட்டு விதிகள். சரிங்களா? 73 வந்துட்டு சட்டம், 74 விதிகள் அப்படின்றது தெரியணும். அதே போல் 1994 தமிழ்நாடு கட்டாய இலவச துவக்க கல்வி சட்டம் அப்படின்றது, அதாவது 1994 தமிழ்நாட்டில் துவக்க கல்வி அப்படின்றது கண்டிப்பாக இலவசமாக தான் கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு கொண்டுட்டு வந்தோம். விதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 1892 தமிழ்நாடு கல்வி விதிகள், 1956 மானிய உதவி தொகுப்பு அப்படின்ற விதிகள் எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? இது வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. இதில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிசி நோட்டில் 2000க்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் அதில் இருக்கும். அது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் 10 இயர்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு பள்ளி கல்வித்துறை மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதும் அங்கே படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்போ தொடங்கணும் அப்படின்னா 1997 தொடங்கியிருக்கோம். இந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 1997 தொடங்குறதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2025க்குள்ளே மினிமமாக ஒரு 25% மாணவர்கள்னாது ஹையர் எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ இந்த ரேஷியோ தாண்டி நம்ம எங்கேயோ போயிட்டோம். நிறைய பேர் கிட்டத்தட்ட 46% மேலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 6 அமைப்புகள் இருக்குது. இது ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க எத்தனை அமைப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த 6 என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மையம் இருக்குது, அறிவியல் நகரம் இருக்குது, மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் இருக்குது, அதே போல் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம், தொழில்நுட்ப கல்வி மன்றம், உருது அகாடமி. சரிங்களா? இந்த உருது அகாடமி இதில் வருமா அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இங்கே படிச்சுக்கிட்டீங்க, உருது அகாடமியும் உயர்கல்வித்துறைக்கும் கீழே தான் வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 6 அமைப்புகள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் அப்படின்னா கிரேக்கம் பொலிடேயா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது. அதாவது சட்டம் ஒழுங்கை பராமரித்தல் அப்படின்றது தான். இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்துக்கோங்க. ஈவன் நீங்கள் குரூப் 1 போகிறீங்க, டிஎஸ்பி ஆக போகிறீங்க அப்படின்னா போலீஸ் அப்படின்றதுக்கு ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியணும். அதே போல் ஒவ்வொரு ஊர்லேயும் போலீஸ்க்கு வந்துட்டு என்னென்ன பேரில் இருக்குது அப்படின்றது, அவங்களுக்கான யூனிஃபார்ம் என்ன, அந்த மாதிரியெல்லாம் கூட குரூப் 1 இன்டர்வியூவில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு பையன்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹைட் வெயிட்டாக டிஎஸ்பிக்கு ஆப்டான ஒரு பையனாக இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாடுகளோட பேர் சொல்லி அந்த நாட்டில் வந்துட்டு போலீஸ்களுக்கான யூனிஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல் நம்ம வந்துட்டு ஏன் இந்த பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய அந்த காக்கி உடை அப்படின்றத இன்னும் நம்ம மாற்றாமல் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி வேணாலும் கொஷின் வரலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது
எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடுறேன், சரிங்களா? அதை வந்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு கொஷின் வரலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதுலேருந்தே உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எது பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில், ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் இல்லைனா இன்டர்வியூ ஆஸ்பெக்டில் வந்துட்டு கண்டென்ட்டாகவே தெரியும். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போசர் இல்லாமல் நம்ம வெறுமனே கிடைக்கக்கூடிய நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா எஃபிஷியண்ட்டாக படிக்கக்கூடியவங்களும் கிளியர் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சில இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் வந்துட்டு முன்னாடியே தெரியாமல் இருக்கிறனால தான். கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. தென் காவல்துறை சட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1861 இந்திய காவல் சட்டம் போலீஸ் ஆக்ட்டு, 62 வந்துட்டு பீனல் கோடு, 72 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்ட்டு, 1973 குற்றவியல் நடைமுறை சட்டத்தொகுப்பு அதாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இதையும் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும்போது படிச்சுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க. இப்போ தமிழ்நாடு காவல் படை அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து 150 வருஷத்துக்கு மேலே பழமையானது. இந்தியாவிலே 5வது பெரிய காவல் படையாக இது இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். போலீஸோட விகிதம் சொல்லியிருக்காங்க 1:632 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்துட்டு இந்த டேட்டா அப்படின்றது மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 700க்கு மேலே போயிடுச்சு. இது பழைய டேட்டா, புது டேட்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுக்கலாம். எப்பயுமே வந்துட்டு காவல்துறை அப்படின்றது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு காவல்துறையோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிக அளவில் பெண் பாதுகாவலர்கள், அதே போல் அதிகமான பெண் காவல் நிலையங்கள், சிறப்பு காவல் படையில் பெண்களோட பிரிவு இருக்குது. அடுத்து வந்துட்டு பிரத்யேகமாக பெண்கள் கமாண்டோ படை இருக்குது. அதே போல் முதல் கைரேகை பதிவு ஆய்வு கூட நம்ம தான் கொண்டுட்டு வந்தோம். முதல் நவீன ஒருங்கிணைந்த காவல் கட்டுப்பாட்டு அறை அப்படின்றது நம்ம கொண்டுட்டு வந்தோம். அதிக அளவில் வந்துட்டு கணினிகள் வந்துட்டு பயன்படுத்துறது நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். பல விஷயங்களில் தமிழ்நாடு காவல்துறை அப்படின்றது இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலிசி நோட்டு படிக்கும்போது படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அங்கங்கே படிக்கும்போது ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி ஒரே டைமில் படிக்கணும்னு நினச்சா அது சாத்தியம் கிடையாது. ஓகே. அடுத்து 1855 காவல்துறையினரோட சித்திரவதைக்கு எதிராக முதல் விசாரணை அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு 55 தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் 1860 முதல் காவல்துறை ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டது. 1861 பாதுகாவல் சட்டம் அதாவது போலீஸ் ஆக்ட் அப்படின்றது ஏற்றப்பட்டது அப்படின்றது மேலேயே நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இவங்க தான் வந்துட்டு தாய் திட்டம் அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்றத தாய் திட்டம். இந்த குக்கிராமங்களை அடிப்படை அழகாக கொண்டு திட்டம் செயல்படுத்தக்கூடிய முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான், சரிங்களா? குக்கிராமங்களுக்கும் அனைத்து வசதிகளும் போய் சேரணும் அப்படின்றத முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு. இதில் வந்துட்டு சூரிய மின்சக்தியோட திறந்த வழியில் வீடு கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த தாய் திட்டத்தை வந்துட்டு ஃபஸ்ட் ஃபேஸில் வந்துட்டு 2011-12 2015-16 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,524 கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 79,394 குக்கிராமங்களில் இந்த தாய் திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டது. இந்த நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க, 79,394 குக்கிராமங்களில் இந்த தாய் திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டது அப்படின்றது. நம்ம ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரிலிம்ஸ் கொஷினு அதில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாய் திட்டம் அப்படின்றது ஃபஸ்ட் பேஜில் 2011-12 இது வரைக்கும் செயல்படுத்தப்பட்டது. இதில் வந்துட்டு இந்த ஊராட்சி கிராம ஊராட்சிகள் அப்படின்றத விட்டுட்டாங்க. 79,394 குக்கிராமங்கள் அப்படின்றதுல வந்துட்டு செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 79,394 அப்படின்றது நம்பர் மாற்றிட்டாங்க. 79,000 கரெக்டாக இல்லை, சரிங்களா? அப்போ இதை பார்த்துட்டு நம்ம இந்த நம்பர்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. குக்கிராமங்களில் செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுவும் கரெக்டு அப்படின்றத நம்ம அடிச்சிருவோம், சரிங்களா? அப்படி இல்லாமல் படிக்கும்போது நீங்கள் எங்கே தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக எழுதுறதுக்கு சரியாக இருக்கும். இதனால் நம்ம படித்தோம் சரியாக படிக்காதனால ஒரு கொஷின் வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய் திட்டம் 2 அப்படின்றது 2016-17 அது முடிஞ்ச உடனே அடுத்த வருஷமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. தென் தூய்மையான கிராம இயக்கம் அப்படின்றது 2003. இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்றது வந்துட்டு 2014 வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வரதுக்கு 10 வருஷம் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக தான் முன்னோடி மாநிலமாக தான் இருந்திருக்கோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான கிராம இயக்கம் அப்படின்றது
அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தனிநபர் சுகாதாரத்தை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழலும் மாசுபடாமல் பாதுகாப்பு கழிவுகள் வந்துட்டு அப்புறப்படுத்த செய்கிறதுக்காக தூய்மையான கிராம இயக்ககம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ எஸ்பிஎம் என்ன சொல்லுது? தனிநபர் சுகாதாரம், சுற்றுச்சூழல் வந்து பாதுகாத்தல், கழிவுகளை வந்துட்டு சரியாக வந்துட்டு இது பண்ணுறது தான். சரிங்களா? எஸ்பிஎம் 2.0 இது ரெண்டுமே அதை தான் சொல்லுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் திறந்த வெளியில் மனம் கழித்தலற்ற நிலை, தூய்மையான சுற்றுச்சூழலுடைய கிராம ஊராட்சிக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசு வழங்கக்கூடிய 5 லட்சம் விருதும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த தூய்மையான கிராம இயக்ககம் 2003 ஆரம்பிக்கப்பட்டது. இது என்னென்னா தனிநபர் சுகாதாரம், சுற்றுச்சூழல் மாசுபாடு பாதுகாத்தல், கழிவுகளை வந்துட்டு சரியாக அப்புறப்படுத்துதல், திறந்த வெளியில் மனம் கழித்தலை வந்துட்டு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாக்குதல். சரிங்களா? இதெல்லாம் சரியாக செயல்படுத்தினாங்க அப்படின்னா 5 லட்சம் விருது தரோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம வந்துட்டு மத்திய அரசுக்கும் முன்னோடியாக இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முழு சுகாதார திட்டம் அப்படின்றத 1999 வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2012 அனைத்து வீடுகளுக்கும் தனிநபர் இல்ல கழிப்பறை வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 99 நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரிங்களா? அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை வசதி அப்படின்றது நம்ம எஸ்பிஎம் 2014 கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் 99 வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 2004 அனைத்து மாவட்டங்களுக்கும் இதை வந்துட்டு விரிவுபடுத்தணும் அப்படின்றது 99 கொண்டுட்டு வந்து 2004 எல்லா மாவட்டங்களுக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணுன்றது. அப்புறம் 2012 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு நிர்மல் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டோம். சரிங்களா? நிர்மல் பாரத் அபியானோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் கழிவறை, சுகாதார பாதுகாப்பு, நல்ல குடிநீர் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். அடுத்து 1958 மதராஸ் பஞ்சாயத்துகள் சட்டம் மற்றும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி மன்ற சட்டம் அப்படின்றத வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் மறைமலை நகரில் இருக்குது. இது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமலை நகரில் கண்டிப்பாக எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வந்தாலும் மேக்ஸிமம் எல்லோரும் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அங்கே நிறைய ட்ரைனிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் விமென்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்றது எப்போ தொடங்கியிருக்கோம் அப்படின்னா 1983 தொடங்கியிருக்கோம். 2006 வரைக்கும் இது வந்துட்டு சமூக நலத்துறைக்கு கீழே செயல்பட்டது. 2006 ஜூலையிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தின் கீழே இது வந்து செயல்பட்டுட்டு வருது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக, விமன் டெவலப்மெண்ட்டுக்காண்டி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக நலத்துறைக்கு கீழே இல்லாமல் இது வந்துட்டு ஊரக வளர்ச்சி துறைக்கு கீழே இருக்குது. நீங்கள் இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் குரூப் ஒன் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஏடி இருக்குது, ஏடி போஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி கேட்கும்போது இந்த விமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இல்லைனா விமன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ஊரக வளர்ச்சித்துறை எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? இல்லை அப்படின்னாலும் விமன்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது யாருக்கு கீழே செயல்படுதுன்னு சொல்லி ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா சமூக நலத்துறை, ஏன்னா பெண்கள் மற்றும் சமூக நலத்துறை அப்படின்றது தான் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய பேர். அவங்க தானே வந்துட்டு விமன் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. இங்கே விமன் டெவலப்மெண்ட் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை. அதனால தான் விமன்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்றது ஊரக வளர்ச்சித்துறைக்கு கீழே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். 1998 இவங்க வந்துட்டு முற்றம் அப்படின்ற ஒரு மாத இதில் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ முற்றம் அப்படின்ற மாத இதில் யார் வெளியிடறா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றது தெரியணும். 98 அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? தமிழ்நாட்டில் புதுவாழ்வு திட்டம் அப்படின்றத உலக வங்கி உதவியோடு செயல்படுத்திட்டு வரோம். இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. புதுவாழ்வு திட்டத்துக்கு நிதி உதவி கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அப்படின்றது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா டேட்டோடு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. மார்ச் 15, 1993 உச்சநீதிமன்றத்தோட அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆணையத்தோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா பிசி எம்பிசி பட்டியலில் எந்த வகுப்பை சேர்க்கலாம் அப்படின்றத பற்றி பரிசீலனை பண்ணி அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. யாரெல்லாம் பிசி, யாரெல்லாம் எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தோட முக்கியமான வேலை. இதை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 1999 செப்டம்பர் 1 வந்துட்டு சில க்ரைட்டீரியா வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா ஜாதி வகுப்பின் அடிப்படையில் சரிவிகித மதிப்பு அப்படின்றோம். அதாவது எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்றது. சமூக பின்னடைவில் பாப்புலேஷனில் 50% இருக்காங்க, கல்வி பின்னடைவில் 40% இருக்காங்க, பொருளாதார பின்னடைவில் 40% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது மூணு இது பண்ணும்போது இதில் 50லேருந்து 65% வந்துட்டு இந்த மூணுலையும் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பிசி. இதே இது 65% மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எம்பிசி அப்படின்ற க்ரைட்டீரியா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
50லேருந்து 65% வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா பிசி. 65% மேலே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் எம்பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கிரைட்டீரியா எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1999 செப்டம்பர் 1 பிசி எம்பிசின்னு சொல்லிட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது இந்த 3 கிரைட்டீரியா ஃபில் பண்ணணும். இதோட டோட்டல் ஆவரேஜ் எடுக்கும்போது 50லேருந்து 65% இருந்தாங்க அப்படின்னா பிசி, மோர் தென் 65% மேலே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அடுத்து 1995 வக்ஃப் சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. 4/3/1995 தான் மத்திய அரசு வந்துட்டு வக்ஃப் சட்டம் அப்படின்றத வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1/1/1996 நடைமுறைக்கு வந்தது. இதை எப்போ திருத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2013 திருத்தப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். 25 மாவட்டங்களில் சார்பு நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த சார்பு நீதிமன்றங்கள் தான் வக்ஃப் தீர்ப்பாயங்களாக வந்துட்டு செயல்பட்டு வருது அப்படின்றத பார்க்குறோம். மற்ற எல்லா இடங்களையுமே வந்துட்டு வக்ஃப் போர்டே வந்துட்டு அவங்களுக்கான தீர்ப்பாயம் ட்ரிபியூனலாக செயல்பட்டு வரும். பட் 25 மாவட்டங்களில் சார்பு நீதிமன்றங்கள் தான் வக்ஃப் தீர்ப்பாயங்களை செயல்பட்டு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2011 ஆதி திராவிடர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,21,00,000 பேர் இருந்திருப்பாங்க. அதில் வந்துட்டு 1,44,00,000 பேர், கிட்டத்தட்ட வந்துட்டு 20% பேர் ஆதி திராவிடர். பழங்குடியினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 சரிங்களா, இந்த பர்சன்டேஜில் தான் வந்துட்டு பழங்குடியினர் அப்படின்றது இருக்காங்க. சரிங்களா? 2011 சென்சஸ் படி ஆதி திராவிடர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 20.01. இந்த டேட்டாவை சரியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் பழங்குடியினர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.10% வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு லா டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு சட்டத்துறை அப்படின்றது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1811 உருவாக்கியிருக்காங்க. 1928 ஜூலை 16 இந்திய வழக்கறிஞர்கள் குழு சட்டம் அப்படின்றது வந்துட்டு சென்னையில் வந்துட்டு துவங்கப்பட்டது. முதல் கூட்டம் எப்போ கூறாங்கன்னா 1928 அக்டோபர் 1 வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்த கூட்ஸ் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்துட்டு துவங்கப்பட்டது. இதோட முதல் தலைவர் யார் அப்படின்னா அனந்தகிருஷ்ணன் ஐயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் என்னன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இவர் வந்துட்டு அனந்தகிருஷ்ணன் ஐயர் யாருன்னு அப்படின்னா நம்ம சென்னை ராஜதானியோட தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் குழு அப்படின்றது 1961 அறிமுகப்படுத்தப்பட்டு வழக்கறிஞர்கள் சட்டப்படி துவங்கப்பட்டது அப்படின்றது. இப்போ வந்துட்டு நம்ம பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இதில் வந்துட்டு பார்த்திங்க தமிழ்நாடு பார் கவுன்சில் அப்படின்னாலும் தமிழ்நாடு புதுச்சேரி இது ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களும் அதில் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு அக்ரி டிபார்ட்மெண்ட். மொத்த மாநில உற்பத்தியில் 61 வந்து 42.46% இருந்த வேளாண்மையோடது வந்துட்டு இப்போ வந்துட்டு 7.5% குறைஞ்சிருச்சு அப்படின்றது பார்க்குறோம். சாகுபடி பயிர்கள் இது ஜஸ்ட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா, ஹெக்டேர், இந்த பர்சன்டேஜெல்லாம் வேண்டாம். அதிகமான இடத்துல என்ன பயிரிடுறோம் அப்படின்னா இது வந்துட்டு நெற்பயிர், அப்புறம் தோட்டக்கலை பயிர்கள், அதுக்கப்புறம் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள், தென்னை, அப்புறம் கரும்பு, பருத்தி அப்படின்றது மட்டும் ஒரு ஆர்டராக தெரியணுங்கிறதுக்காண்டி இது சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் இந்த பர்சன்டேஜ், ஹெக்டேர் இதெல்லாம் வந்துட்டு படிக்க வேண்டாம். உற்பத்தி திறன் அப்படிங்கும்போது மத்திய அரசோட புள்ளியியல் அமைச்சகத்தோட அறிக்கையின்படி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட்லலாம் யார் இருக்கா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ் டாபிக் படிக்கும்போது அங்கே படிச்சுக்கலாம். இதை வந்துட்டு மனப்பாடம் பண்ணணும், சும்மா என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட்டு ஃபஸ்ட்டு, 2, 3 இதெல்லாம் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்கிறத உறுதி செய்யணும். அதுக்காக நிறைய சந்தைகள் உருவாக்கணும். அறுவடைக்கு பின் ஏற்படக்கூடிய இழப்புகள் எல்லாத்தையும் குறைக்கணும். உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை விற்பனைத்துறை அப்படின்றது 1977 வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டது. வேளாண் விற்பனைத்துறை அப்படின்றது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்கலாம். 1977 தொடங்கப்பட்டது. அவங்களுடைய இரட்டை குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபகரமான விலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சந்தைகளை உருவாக்கணும். அதே போல் அறுவடைக்கு பின் ஏற்படக்கூடிய இழப்புகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணும். இந்த 2 குறிக்கோளோட தான் வேளாண்மை விற்பனைத்துறை அப்படின்றது 77 தொடங்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழகத்தில் 179 உழவர் சந்தைகள் வந்துட்டு செயல்பட்டு வருது. இது டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை உழவர் சந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்றது கொஷின் பார்த்தோன்னே தோணும். பட் எத்தனை இருக்குது அப்படின்னா 179 உழவர் சந்தைகள் இருக்குது. இதில் வந்துட்டு 27 உழவர் சந்தைகளில் கிட்டத்தட்ட வந்துட்டு 2 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன அறைகள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. தென் கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை அப்படின்றது உலகளவில் பால் உற்பத்தியில் நம்ம தான் வந்துட்டு முதலிடத்தில் இருக்கோம். எவ்வளோ அப்படின்னா 23% வந்துட்டு இந்தியாவில் தான் பால் உற்பத்தி அப்படின்றது நடக்குது. அதே போல் பால் உற்பத்தியில் தமிழ்நாட்டோடது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நம்ம வந்துட்டு 8வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. தமிழ்நாடு அரசோட மொத்த வருவாயில் ஏறக்குறைய 75%
இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மாநில எல்லைகளில் 28 சோதனை சாவடிகள், மாநிலத்தோட முக்கியமான இடங்களில் 13 சோதனை சாவடிகள் மூலம் மாநிலங்களுக்கு இடையான சரக்கு போக்குவரத்தை கண்காணிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இந்த டேட்டா இப்போல்லாம் மாறி இருக்கு, இது வேண்டாம் சரிங்களா. எத்தனை சோதனை சாவடிகள் இருக்குது அப்படின்றது இந்த டேட்டா அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இதனுடைய தலைமையிடம் சென்னையில் இருக்குது. மொத்தம் எத்தனை ஜோனல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஜோனாக இருக்குது சரிங்களா. இப்போது இது எல்லாம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்டாக இருக்குது. 3 மாவட்டங்கள் ஒன்றா சேர்த்து ஒரு ஜோனாக வந்துட்டு வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற திருச்சியும் தஞ்சாவூரும் இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ இதுவே நிறைய என்ன சொல்கிறது, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே அடுத்தடுத்த ஜோன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. பட் தஞ்சாவூர் அப்படின்றது டெல்டா டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும். திருச்சி அப்படின்றது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும், அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை, இது எல்லாத்தையும் வந்துட்டு திருச்சி கவர் பண்ணிவிடும் சரிங்களா. மொத்தமாக 9 இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ போட்டிருக்க குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற போஸ்ட் இருக்குது சரிங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற போஸ்ட் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக இதில் இருந்தெல்லாம் கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. இதில் வந்துட்டு 2 ஆக்ட் இருக்கும். தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் அப்படின்றது 1983. அதே போல் தமிழ்நாடு கூட்டுறவு விதிகள் அப்படின்றது இருக்கும் 1988 அப்படின்றது. இந்த சட்டம், இந்த விதி, இதன் அடிப்படையில் தான் கூட்டுறவு துறை அப்படின்றதே முழுமையாக இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயங்களும் இதை தான் வந்துட்டு செயல்படுத்திகிட்டு இருக்கு. பொதுவாக கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றது வந்துட்டு 4 வகையாக செயல்பட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது கடன் கொடுக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள். அது வந்துட்டு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் மார்க்கெட்டிங் சொசைட்டி, விற்பனை சங்கங்களாக இருக்கும். அதே போல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ், நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களாக இருக்கும். இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்வர் மருந்தகம் எல்லாத்தையும் ரன் பண்ணக்கூடியவங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி அளிக்கக்கூடிய கூட்டுறவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இவங்களுக்கான எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்துட்டு ஐசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது கூட்டுறவு பயிற்சி நிறுவனம் அப்படின்றது கூட்டுறவுத்துறை சம்மந்தமான படிப்புகள் எல்லாத்தையும் இவங்க தான் கொடுக்குறாங்க சரிங்களா. இது வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இதை வந்துட்டு இப்போ கூட்டுறவு சம்மந்தமான எந்த விதமான படிப்புகளாக இருந்தாலும் அது தனியாக எந்த காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. தனியாக கூட்டுறவுத்துறையே இவங்களுக்குன்னு இன்ஸ்டியூஷன் வச்சு இவங்களுக்கான கோர்சஸ் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி 4 வகையாக வந்துட்டு கூட்டுறவுத்துறை அப்படின்றது செயல்பட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையை ரன் பண்ணக்கூடியதும் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தக்கூடியதும் கூட்டுறவுத்துறை தான். அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் 1955 படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து 33,222 நியாய விலை கடைகள் இருக்குது அப்படின்றோம். இது வந்து ஃபிகர் மாறும் சரிங்களா. இது வந்து கூட்டுறவுத்துறை நடத்தக்கூடிய கடைகள் மட்டும்தான். இது இல்லாமல் சுய உதவி குழுக்கள் நடத்தக்கூடியது, நுகர்பொருள் வணிகங்களுக்கு நடத்தக்கூடிய கடைகள், இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 37,000 கடைகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிசி நோட்டு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். இங்கே சும்மா ஷார்ட் நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பாலிசி நோட்டு படிக்கும்போது கிட்டத்தட்ட அது வந்துட்டு இப்போ கூட்டுறவுத்துறை பற்றி படிக்கணும் அப்படின்னாவே ஒரு 5 பக்கத்துலேருந்து 6 பக்கம் வரைக்கும் இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் மட்டுமே சரிங்களா. அந்த மாதிரி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். அடுத்து வந்துட்டு எரிசக்தி துறை. தமிழ்நாடு மின்சார வாரியம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1957 ஜூலை 1 தொடங்கினாங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கொஷின் கேட்டுட்டாங்கப்பா, தமிழ்நாடு மின்சார வாரியம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாம் நானும் எழுதுனேன், கண்டிப்பாக எனக்கு அப்போ தெரியலை சரிங்களா. ஆனால் இந்த நோட்டு நான் படிச்சிருக்கேன், இந்த நோட்ஸ் எழுதியிருக்கேன். பட் எனக்கு அப்போதைக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதிட்டு கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒரு எக்ஸாம் அப்போ 9th யூனிட் நோட்ஸ் எடுத்து இங்கே நான் ரிவிஷன் பண்ணும்போது தான் தெரியுது, இந்த கொஷின் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ஆனால் நம்ம தெளிவாக படிக்காதனால அங்கே நம்மளால் அந்த கொஷினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியல அப்படின்றது அப்புறம் நான் லேட்டராக ஃபீல் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் இந்த வருஷத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. என்ன படித்தாலுமே தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம படிச்சிருப்போம், எழுதியிருப்போம், பட் ஆனால் இதெல்லாம் நமக்கு கொஷினில் கேட்பாங்க அப்படின்றது தெரியாமல் போயிடும். எல்லாமே நமக்கு எப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்குதில்ல, இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இப்படி கேட்கலாம் அப்படின்றது யாராச்சும் உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே கொஷின் ஆங்கிளில் பார்க்கக்கூடியது. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்கே நம்ம எழுத முடியாது. எனக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்பாங்கன்னு யாருமே எதுவுமே சொல்லலை. நானாக படிச்சுட்டு போனனால நிறைய தவறுகள் அப்படின்றது பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க சரியா. இப்போ மின்சார சட்டம் 1948 பிரிவு 54 கீழே மாநிலத்தை நிறுவப்பட்டு மின் உற்பத்தி, மின் தொடரமைப்பு, மின் பகிர்மான பணிகள் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு வரது தான் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா. தமிழ்நாடு மின்சார வாரியம் 1/11/2010 அதாவது நவம்பர் 1 2010
தமிழ்நாடு மின்சார வாரிய நிறுவனம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மறுசீரமைச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். 2010 வந்துட்டு டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுசீரமைச்சிருப்பாங்க. தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1985 வந்துட்டு இது பண்ணாங்க. சரிங்களா, இவங்க தான் வந்துட்டு தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்றது காற்றாற்றல், சூரிய ஆற்றல், மற்ற வகையான ஆற்றல்கள் எல்லாமே இருக்குல்லையே, அது எல்லாத்தையும் இது பண்ணக்கூடியது இந்த எரிசக்தி மேம்பாட்டு முகமை தான். அதே போல் அடுத்து தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1991 ஜூன் 27 அப்படின்றது தெரியணும். இவங்க மின் உற்பத்தி, பகிர்மானம், விநியோக திட்டங்களுக்கு தேவையான நிதி எல்லாத்தையும் வந்துட்டு கொடுக்கக்கூடியவங்க. சரிங்களா, ஃபண்டிங் பண்ணக்கூடியது தான் இந்த அமைப்பு. எப்போன்னு பார்த்து வச்சுக்கோங்க, 91 ஜூன் 27. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டு, ஜவுளி தொழிலில் 3ல் 1 பங்கு, 47% நூற்புத்திறன், 20% விசைத்தறித்திறனோட வேலைவாய்ப்புகள் வந்துட்டு கொடுக்கக்கூடியது இந்த ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் தான். இதில் கிட்டத்தட்ட இந்த டேட்டாலாம் மாறி இருக்கும். எவ்வளோ நெசவாளர்கள் இருக்காங்க, எத்தனை கூட்டுறவு சங்கங்கள் வந்துட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகர் பார்த்து வச்சுக்கோங்க, 1163 அப்படின்றது. அதே போல் பவர்லூம் அப்படின்னு பார்த்தோன்னா 62% துணி வந்துட்டு விசைத்தறி மூலமாக தான் உற்பத்தி செய்து மக்களுக்கு வேலைவாய்ப்பு. அதே போல் விசைத்தறி எண்ணிக்கையில் தமிழ்நாடு வந்துட்டு 2வது இடத்துல இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து வந்து ஸ்பின்னிங் அப்படிங்கும்போது நாட்டிலேயே அதிகமான ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கக்கூடியது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் வந்துட்டு 6 கூட்டுறவு நூற்பாலைகள் இருக்குது, 7 தேசிய துணைநூல் கழக ஆலைகள் இருக்குது, கிட்டத்தட்ட 1983 தனியார் நூற்பாலைகள் அப்படின்றதுக்கு இந்த டேட்டா மாறி இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட 2100 கிட்ட வந்துருச்சு இந்த டேட்டா. தனியார் ஸ்பின்னிங் மில் எல்லாமே அவ்வளோ வந்துருச்சு. ஓகேங்களா, இந்தியாவில் மொத்தம் இருக்கக்கூடிய 13,000 பின்னலாடை தொழில் நிறுவனங்களில் சுமார் 2,500 நிறுவனங்கள் மட்டும் எங்கே இருக்குன்னா திருப்பூர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பின்னலாடை நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது திருப்பூர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் 22, அப்புறம் இந்த டேட்டாவும் மாறி இருக்குது. மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்த அரசு மருத்துவமனைகள் 48, தொழிலாளர் நல ஈட்டுறுதி மருத்துவமனைகள் 10. இது இந்த 10 தான் இருக்குது, இது மாறலை. சரிங்களா, இதை மட்டும் கொஞ்சம் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் வந்துட்டு உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்றது தெரியும். அதிகமான பூக்கும் தாவரங்களை கொண்டிருக்கக்கூடிய வனங்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய இயக்ககம் எங்கே இருக்குது அப்படின்னா தேனாம்பேட்டையில் இருக்குது. 1955 ஓய்வூதியம் அப்படின்றது நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா, அப்புறம் நெடுஞ்சாலைத்துறையோட கட்டமைப்பு இந்த ஃபிகர் மாறிடுச்சு. பழைய ஃபிகர் இது தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதுவே ஒரு 62,460 அப்படின்றது ஒரு தடவை வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த டேட்டா பழைய டேட்டா தான், பட் ஆனால் ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினில் கூட இது கேட்டிருக்காங்க. சும்மா என்னன்றது 62,460 அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியதான். தமிழ்நாட்டில் வந்துட்டு 1076 கிலோமீட்டர் நீள கடற்கரை இருக்குது, 3 பெரிய துறைமுகம் இருக்குது, 23 சிறிய துறைமுகங்கள் இருக்குது அப்படின்றது. அடுத்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையரகம் அப்படின்றது 1937 இவர் ராஜாஜி பீரியட்லேயே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, மதுவிலக்கு சட்டம், தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் அப்படின்றது கொண்டு வந்துடல. அப்பயே வந்துட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையரகம் அப்படின்றது இது பண்ணியாச்சு. அதுக்கு கீழே நிறைய விதிகள்லாம் இது கொடுத்து செயல்படுத்திட்டு வராங்க. டாஸ்மார்க் அப்படின்றது தெரியும், தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அப்படின்றது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1970 செப்டம்பரில் தொடங்கி முதல்ல சென்னை நகரில் செயல்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1984 தான் பிற நகரங்களுக்கு வந்துட்டு விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். மக்கள் தொகையில் வந்துட்டு 48லேருந்து 45% வரைக்கும் நகர்ப்புறங்கள் வசிக்கிறாங்கன்னு தெரியும். அப்புறம் குடிநீர் வழங்கல் துறை, இவங்க தான் வந்துட்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு தான் பாதாள சாக்கடை திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி எல்லாத்துலேயும் வந்துட்டு நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ தண்ணின்னு பார்த்துக்கோங்க, 135 லிட்டர். இந்த டேட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படாத மாநகராட்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 லிட்டர் வீதம் குடிநீர் வளங்களை கொடுக்கக்கூடியவங்க இவங்க தான், வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். 135, 90 அப்படின்ற டேட்டா ரொம்ப முக்கியம். குடிநீர் வளங்கள் மத்திய பொது சுகாதார பொறியியல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு வந்துட்டு எவ்வளோ குடிநீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. யார் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய பொது சுகாதார பொறியியல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு தான் வந்துட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 135, 90 லிட்டர் தண்ணி கொடுக்கணும் அப்படின்றத. அடுத்து வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை 1993 ஊனமுற்றோருக்குன்னு சொல்லிட்டு தனி இயக்ககம் சமூக நல இயக்கத்திலேருந்து பிரித்து தனியாக வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. 94 முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான விரிவான கொள்கை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. டிசம்பர் 3 வந்துட்டு எல்லா நாடுகளுமே மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடிட்டு வரோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து வந்துட்டு போக்குவரத்து துறை, தமிழ்நாட்டில் வந்துட்டு 8 போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்துட்டு குரூப் 2 இன்டர்வியூ நான் போயிருக்கேன். அப்போ எனக்கு முன்னாடி போயிட்டு வந்த பையன் அப்புறம் லேட்டராக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறான் அவங்க அப்பா வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டு கண்டக்டராக இருக்கிறார்.
சரிங்களா. அவன் போன உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் எத்தனை போக்குவரத்து கழகங்கள் இருக்குது அத்தனையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா. சரிங்களா. இவன் 8ன்னு நம்பர் சொல்லிட்டான். ஆனால் இவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை, விழுப்புரம், கும்பகோணம்னு நினைக்கிறேன். ஏதோ 3 தான் சொன்னான். இது 3 மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு தெரில. கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க அக்கா. பட் ஆனால் என்னால் வந்துட்டு அந்த 8 என்னென்னலாம் சொல்ல தெரில. எங்கேயோ படித்தோம் 8 அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் தெரிஞ்சுது. இதை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே மூழ்கி போயிட்டோம். எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது நமக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 500, 600 ரீல்ஸ் பார்க்குறோம். அதனால் எதுவுமே நமக்கு ஒரு பாயிண்ட் கூட ஞாபகம் இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் மொபைலை தூக்கி வச்சுட்டு அட்லீஸ்ட் சர்வீஸ் வாங்குற வரைக்கும் அது கொஞ்சம் பேப்பரோடு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கு தேவையான மூலதன மற்றும் நடைமுறை மூலதன நிதி உதவி வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்கி அதன் மூலமாக வந்துட்டு பூர்த்தி பண்ணி அரசோட வரவு செலவு திட்டத்தை வந்துட்டு சாராமல் இருக்கும் பொருட்டு துவங்கப்பட்டது தான் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது. சரிங்களா. இவங்க பொதுமக்கள்கிட்ட டெபாசிட் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு எந்த செலவு வைக்காமல் அதன் மூலமாக இவங்களுக்கு கொடுத்து மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி மக்களுக்கான இதை வந்துட்டு வட்டியோடு திருப்பி கொடுக்கக்கூடிய நிறுவனம். சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஃபினான்ஸ் பண்ணுறதுனால இந்த நிறுவனம் வந்துட்டு ஆர்பிஐட்ட நான் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷனாக வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வங்கி இல்லாத நிதி நிறுவனமாக வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா. நமக்கு இதை கேட்டாங்க அப்படின்னா சொல்ல தெரியணும். தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் அப்படின்றது ஆர்பிஐட்ட வங்கி இல்லாத நிதி நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா. இன்னொன்று அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் நாட்டில் இருக்கக்கூடிய ஜிடிபி உற்பத்தி பிரிவில் 2022 முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16%லேருந்து 25% வந்துட்டு எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் ரொம்ப பேர் உதவியாக இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். நிறைய எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இது பழைய டேட்டா, புது டேட்டா நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு உற்பத்தி தொழில் பிரிவுகளை ஊக்குவிக்கிறதுக்காண்டி அதாவது எத்தனை தொழில்களை வந்துட்டு எம்எஸ்எம்இ வந்துட்டு ஊக்குவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வகையான தொழில்கள். இந்த 13 என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா. எதை வந்துட்டு எம்எஸ்எம்இ துறை வந்துட்டு பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாகன உதிரி பாகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் எம்எஸ்எம்இ பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனி தான், எம்என்சி கம்பெனி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட திங்கிங் போயிடும். அதனால் இந்த வாகன உதிரி பாகங்களுமே எம்எஸ்எம்இ கீழே வரும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அதே போல் ஆயத்தாடைகள் தயாரிப்பு, இந்த உணவு பதப்படுத்துதல், ரப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். மாசு கட்டுப்பாட்டு உபகரணங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால எதெல்லாம் வரும் அப்படின்றது தெரியாமல் போயிடும். இந்த 13 தொழில்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்துட்டு தொழில் மற்றும் வணிகத்துறை, டான்செட்கோ மற்றும் டான்சி இந்த நிறுவனங்கள் எல்லாமே எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்களுக்கான தொழில் அனுமதி, அதே போல் மானியம் வழங்குதல், தொழில் மனைகள் ஒதுக்கீடு செய்தல், உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், மேம்படுத்துதல், தொழிலாளர்களுக்கு தேவையான தளவாடங்களை வழங்குதல் இந்த பணிகள் எல்லாத்தையும் செய்கிறாங்க. அப்போ எம்எஸ்எம்இ வந்துட்டு சரியாக செயல்படுறதுக்கு யாரெல்லாம் பங்களிப்பு செய்கிறாங்கன்னா தொழில் மற்றும் வணிகத்துறை, டான்செட்கோ மற்றும் டான்சி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். சரிங்களா. எம்எஸ்எம்இயோட டோட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு எந்தெந்த துறைகள்லாம் பங்களிப்பு செய்யுது அப்படின்னா இது 3மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடிஐ அதாவது என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்ற தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றது சிறு தொழில் நிறுவனங்களோட தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2001 துவங்கப்பட்டது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சிறு தொழில் நிறுவனங்களோட தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2001 தொடங்கப்பட்டது. இவங்க வந்துட்டு சின்ன சின்ன ட்ரைனிங் கொடுக்குறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறது, அப்புறம் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ 13 அப்படின்றது வந்து சத்துணவு திட்டத்துலேயும் 13 வகையான கலவை சாதம் அப்படின்றது போடுறோம். சரிங்களா. நான் ஒரு மார்க் அட்டன் பண்ணேன் அந்த குரூப் பண்ணுக்கு முன்னாடி. அது வந்துட்டு 13ஆம் தேதி. சரிங்களா. அப்போ வந்துட்டு என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ 13ன்னு நம்ம 2 இடத்துல பார்த்துட்டனால ஞாபகம் வருது. 13 வந்துட்டு அன்லைக்கு நம்பர்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்படி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருந்துச்சு. சாரி சார் எனக்கு தெரில எனக்கு பட் 13 வந்துட்டு அந்த நம்பர் நல்ல நம்பர் தான் எனக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரிலாம் இது பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம ராக்கெட்லாம் லான்ச் பண்ணும்போது 13 அந்த டேட்டில் வந்துட்டு லான்ச் பண்ண மாட்டோம் இதுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் அதுக்கு ஏதோ அவங்க ஒரு ஸ்டோரியும் சொன்னாங்க. பட் அந்த ஸ்டோரி வந்துட்டு எனக்கு எலாபரேட்டாக தெரியல. எங்கேயாவது படிச்சிங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழில்துறை. தமிழ்நாடு அரசு 1992 வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் கொள்கை அப்படின்றத வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா. தொழில் கொள்கை அப்படின்றது 1948, 54 அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் படிப்போம். அங்கே ஒரு 6-7 தொழில் கொள்கை அப்படின்றது இருக்குது. தமிழ்நாடு அரசு தொழில் கொள்கை வெளியிட்டது 1992 வெளியிட்டுச்சு அப்படின்றது பார்க்குறோம்.
இப்போது தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிப்காட் இருக்குது 1971. இந்த சிப்காட் எல்லாத்துக்கும் அப்ரிவியேஷன் இருக்கும். அப்ரிவியேஷனோடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து டிட்கோ இருக்குது 1965. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎல். அப்புறம் டிஎன்பிஎல் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரூரில் புகழூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அதே போல் மணப்பாறையில் வந்துட்டு மொண்டிப்பட்டி அப்படின்ற இடத்துல டிஎன்பிஎல் இருக்குது. ஓகேவா? மணப்பாறையில் மொண்டிப்பட்டி. ஓகே. அடுத்து வந்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், அப்புறம் சிமெண்ட் நிறுவனம், இது எல்லாமே பின்னாடி வந்துட்டு எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்கன்றது இருக்கும். உப்பு நிறுவனம், மேக்னசைட் நிறுவனம், வெடிமருந்து நிறுவனம், ஓகே, கனிம நிறுவனம், அப்புறம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங், சர்க்கரை நிறுவனம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசால் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அப்படின்றது வந்துட்டு தொடங்கியிருக்கோம். 1956 தொடங்கியாச்சு. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் அமைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ வர்கீஸ் அப்படின்ற ஒரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி தான் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அப்படின்றது வந்துட்டு பொதுத்துறையிலேருந்து பிரித்து 1976 நவம்பர் 6 வந்துட்டு பிரிச்சுட்டாங்க. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அப்படின்றது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. டிஏ வர்கீஸ் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி பிரிச்சுட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு சுற்றுலாத்துறையோட வாசகம் என்ன அப்படின்னா மகிழ்வூட்டும் தமிழ்நாடு நீங்களே உணருங்கள் அப்படின்றது. மகிழ்வூட்டும் தமிழ்நாடு நீங்களே உணருங்கள் அப்படின்றது சுற்றுலாத்துறையோட வாசகமாக இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டிற்கு செல்வோம் அப்படின்றது வந்துட்டு சிறப்பு சந்தைப்படுத்துதலுக்கான வாசனம். சரிங்களா? இது வந்து டூரிசம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டியான வாசகம் தமிழ்நாட்டிற்கு செல்வோம் அப்படின்றது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே விளையாட்டிற்கென ஏற்படுத்தப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் அப்படின்றது. இது வந்துட்டு ஜே பேரில் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் அப்படின்றது. மாவட்ட நிர்வாகத்தில் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மாவட்டத்தில் அமைதி காக்கணும், வருவாய் வசூலிக்கணும், நிதியை வந்துட்டு நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் குரூப் 1 இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் அவங்களோட முக்கியமான பணிகள் என்ன, நோக்கம் என்ன அப்ஜெக்டிவ்ஸ்க்காக நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னா இது மூணையும் நம்ம சொல்லணும். 1854 ஒவ்வொரு மாகாணத்துலேயும் பொதுக்கல்வித்துறை அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள என்னென்ன ஆக்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நில கையகப்படுத்தும் சட்டம் 1894, பிறப்பிறப்பு பதிவு செய்யும் சட்டம் 1965, கட்டடங்கள் சட்டம் 1969, விவசாய குத்தகைதார சட்டம் 70, நியாய வாடகை சட்டம் 1970, அயல்நாட்டவர் சட்டம் 48, அயல்நாட்டவர் நன்கொடை கட்டுப்பாடு சட்டம் 1976. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் உள்ள சர்வீஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சட்டம் பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் போகிறோமோ இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா இந்த சட்டம் பற்றியெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுப்பீங்க. சில மாநிலங்களில் நம்ம தாசில்தார் சொல்கிறோம்லே அதை வந்துட்டு அன்சல் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா. அடுத்து சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி 1688 உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலே ரொம்ப பழமையான மாநகராட்சின்னு சொல்லுவோம். ரெப்பன் கட்டடத்தில் செயல்பட்டுட்டு வருது. மாநகராட்சியோட தலைவர் வந்துட்டு மேயர். அதனுடைய ஆட்சித் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்துட்டு யார் நியமிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணையர் வந்துட்டு யார் நியமிப்பார் அப்படின்னா ஆளுநர் தான் நியமிப்பார். 200 வட்டமாக இருக்குது. சரிங்களா? இப்போ சென்னை மாநகராட்சி எடுத்துட்டோம் அப்படின்னா 200 வார்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26 பேர் வந்துட்டு பிசி பழங்குடியினர் இருப்பாங்க, 58 பேர் பெண்கள். சரிங்களா? இந்த 58 பேர் பெண்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து முதல் மேயர் வந்துட்டு கிருஷ்ணாராவ் அப்படின்றவங்க. சரிங்களா? சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியோட முதல் மேயர் கிருஷ்ணாராவ். இது ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு மாநகராட்சி வந்துட்டு 73 96 வரைக்கும் செயல்படலை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ சென்னை மாநகராட்சி வந்துட்டு பெருநகர சென்னை மாநகராட்சின்னு பேர் மாற்றிருப்பாங்க. எப்போயிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 அக்டோபர் 26 பெருநகர சென்னை மாநகராட்சி மெட்ரோபாலிட்டனாக மாறினது 2015 அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து 124 நகராட்சிகள் இருக்குது. அதில் வந்துட்டு 4 தரம் பிரித்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் குரூப் 2 இன்டர்வியூ போகிறீங்க, குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட்டா வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். குரூப் 2 ஃபஸ்ட் ஃபேஸ் இன்டர்வியூ போனேன். அப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர் முனிசிபல் கமிஷனர் இந்த போஸ்டராக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேட்டகரி வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. சரிங்களா? எத்தனை சிறப்பு, எத்தனை வந்துட்டு முதல் தரநிலை நகராட்சிகள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. புதுசாக வந்துட்டு எத்தனை இதை வந்துட்டு நகராட்சியாக அறிவிச்சிருக்காங்க, எத்தனை தரம் உயர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கொஷின் கேட்டாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சிகள் அமைச்சது யார் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு தான். இப்போ 528 பேரூராட்சி இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு கண்டோன்மெண்ட் ஏரியா அப்படின்றது
இது வந்துட்டு இராணுவ படையினர் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் தான் கண்டோன்மெண்ட் ஏரியா அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஊட்டியில் வெல்லிங்டன் இருக்குது, காஞ்சிபுரத்தில் பல்லாவரத்தில் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் இருக்குது, ட்ரிச்சியில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, அதெல்லாமே கண்டோன்மெண்ட் ஏரியா. மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே தான் இவங்களுடைய நிர்வாகம் அப்படின்றது ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் கண்டோன்மெண்ட் ஏரியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ லேண்ட் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கண்டோன்மெண்ட் ஏரியா கீழே வந்துடும். ஓகேவா, ஒவ்வொரு இராணுவ படையினர் நகர்ப்பகுதி குழுவோட செயல் அலுவலர் வந்து யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல் அலுவலர் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஏன்னா பாதுகாப்பு படைக்கும் கீழே இருக்கிறனால இதை நியமிக்கக்கூடியவர் குடியரசுத் தலைவர் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில சட்டமன்றத்தால் இது தோற்றுவிக்கப்படுகிறது. ஆட்சித்துறை தீர்மானங்கள் உருவாக்கப்படுகிறது. இது வந்து சுதந்திர அமைப்புகளாக செயல்படும். அதில் வந்துட்டு நகராட்சி மாநகராட்சியோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர அபிவிருத்தி அறக்கட்டளை, நகர்ப்புற மேம்பாட்டு அதிகார அமைப்புகள், அப்புறம் நீர் கழிவுநீர் அகற்றும் வாரியங்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வீட்டு வசதி வாரியம், மின்சார விநியோக வாரியம், நகர போக்குவரத்து வாரியங்கள்லாம் இருக்குல்லையா, இது எல்லாமே ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சிஸ் அப்படின்றது. இவங்க வந்துட்டு மாநகராட்சி நகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தால் உருவாக்கப்படக்கூடியது. இது ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்படும் சுதந்திர அமைப்புகளை வந்துட்டு செயல்படும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நிர்வாகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அடுத்து வந்துட்டு ஊராட்சி நிர்வாகம் அப்படின்றது கிராம சமுதாயங்கள் தான் குட்டி குடியரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் மெட்காப் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 படி உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கான அதிகாரங்கள் பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தாச்சு. மദ്രാஸ் பஞ்சாயத்துகள் சட்டம் அப்படின்றது 1958 வந்துட்டு நம்ம உருவாக்கியிருப்போம். 1992 வருஷம் 93ஆவது சட்ட திருத்தத்தின்படி தான் ஏப்ரல் 22 வந்துட்டு முதல்ல நம்ம வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்றது பார்க்குறோம். இந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 11வது அட்டவணையில் சேர்த்துருக்கோம். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 24 பொருட்கள் மொத்தம் வந்துட்டு 29 இருக்கும். இதில் 24ன்னு இருக்குது. 29 விஷயங்கள் வந்துட்டு இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த 93வது சட்ட திருத்தத்தின்படி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மாவட்ட திட்டக்குழு அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அப்புறம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படின்றது 94 இயற்றி எப்போலேருந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 1994 ஏப்ரல் 22. சரிங்களா, ஏப்ரல் 22ஓட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 94 இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பிரிவு 240 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் அதற்கான வளர்ச்சி திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டு தயாரித்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய குழுக்கு வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான வளர்ச்சி திட்டம் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு அவங்களே தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் பிரிவு 192 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊராட்சியும் அதனுடைய செயல் அலுவலரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கான உத்தேச வருவாய் செலவுகளை வந்துட்டு உருவாக்கி ஒரு பட்ஜெட் வந்துட்டு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கான பிரிவு என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு அனைத்து கிராம ஊராட்சிகளையும் முதல் மகளிர் கிராம சபை கூட்டம் அப்படின்றது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜனவரி 12, 2014 நடந்துச்சு. இது டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஐயோ அந்த வருஷம் எல்லாமே பார்த்திங்கன்னா 99, 2001, 2014, 12 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்பயோ நடந்தது போய் இப்போ வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப இது பண்ணாங்க. பட் இது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கில் இருக்குது, அதனால் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2014 ஜனவரி 26 நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வந்துட்டு வச்சாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா, கிராம ஊராட்சிகள் வந்துட்டு அரசியலமைப்பு கூர்மணி கோபுரத்தின் அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து இதே தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 94ல் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 110 கீழே என்னென்ன பணிகள்லாம் செய்யணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஊராட்சிகளோட பணிகள் என்ன அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தெரியணும். சரிங்களா, அடுத்து பிரிவு 111 கீழே என்னென்னலாம் அவங்க பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி ஆதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வரி வருவாய், சொத்து வரி, தொழில் வரி, விளம்பர வரி இதெல்லாம் வருது. வரி இல்லாத வருவாய் அப்படிங்கும்போது என்னென்ன வரிகளை மனைப்பிரிவு, அப்புறம் துப்புரவு தொழில்களுக்கான கட்டணம், சந்தை கட்டணம், அப்புறம் சமூக காடுகள் ஏலம், இந்த 2C பட்டா கட்டணம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே அவங்களுக்கான வருவாய். ஓகேங்களா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 94 வந்துட்டு பிரிவு 12 வந்துட்டு என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னென்ன பணிகள்லாம் செய்யணுன்றதை சொல்லுது. சரிங்களா, அரசோட திட்டங்களை செயல்படுத்துதல், குளம் குட்டை ஊரணி இதெல்லாம் அமைக்கிறது, தொற்றுநோய் பரவாமல் தடுக்கிறது. சரிங்களா, அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. கண்காட்சி விழாக்கள் நடத்துகிறது, சந்தைகள் பராமரிக்கிறது, இது எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு ஊராட்சிகள் சட்டம் அப்படிங்கும்போது நீங்கள் குரூப் 2 எழுதுறீங்க, குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னாலும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1958 இருக்குல்லையா, இதன்படி 385 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்துட்டு உருவாக்குனாங்க. அதை வந்துட்டு ஒவ்வொரு கட்டமாக எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றதான் இந்த நம்பர். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு 2013 வந்துட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் ஊராட்சிகள் எல்லாத்தையும் பிரித்து 185 ஊராட்சி ஒன்றியங்களாக உருவாக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம்.
இப்போ எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாடு நிதி ஆணையம் அப்படின்றது 73வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்ட திருத்தம் மற்றும் 94 தமிழ்நாடு ஊராட்சி பிரிவு 198 கீழே 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு தமிழ்நாடு நிதி ஆணையம் அப்படின்றது செயல்பட்டுட்டு வருது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போது இந்த நிதி ஆணையம் வந்துட்டு ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளோ பிரித்து தராங்கன்னா 58 48ன்னு பிரித்து தராங்க. இதே கிராம ஊராட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்துட்டு ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இந்த இதுக்கு கிராம ஊராட்சி, மாவட்ட ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி இதுங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பிரித்து தராங்கன்னா 60 32 8 இந்த ரேஷியோவில் வந்துட்டு பிரித்து தராங்க அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ரேஷியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஊரக நகர்ப்புற உள்ளாட்சினா 58 42, கிராமம் ஊராட்சி மாவட்ட ஊராட்சி அப்படின்னா 60 32 8 இந்த ரேஷியோவில் வந்துட்டு பிரித்து கொடுக்குறாங்க. அதே போல் 4வது மாநில நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் அப்படின்னு பார்க்கும்போது 4வது தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் 2012 17 வரைக்கும் அவங்களோட ரிப்போர்ட் வந்துட்டு 2011 செப்டம்பர் வந்துட்டு இது பண்ணாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசோட மொத்த வரி வருவாயில் 10% ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த டேட்டா கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட டேட்டா தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்துட்டு 58 42 பிரித்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊராட்சியின் மொத்த மக்கள் தொகை, ஆதிதிராவிட பழங்குடியினர் மக்கள் தொகை, ஊராட்சியோட பரப்பளவு ஆகியவற்றின் அடிப்படையில் வந்துட்டு எப்படி நிதி பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 60 20 20 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இவங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது மக்கள் தொகைக்கு வந்துட்டு 60, அது ஆதி திராவிடர் மக்கள் தொகை இருக்காங்கன்னா அதுக்கு 20, அப்புறம் அதோட பரப்பளவு இதன் அடிப்படையில் வந்துட்டு இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பில் 100% வரி நிர்ணயம், வசூல் மற்றும் வரி நிர்ணயம் மேற்கொள்ளக்கூடிய ஊராட்சிகளுக்கு வந்துட்டு 100% இதை சிறப்பாக செயல்படக்கூடிய ஊராட்சிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்கும் குறைஞ்சபட்சமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஊராட்சி ஒன்றியங்களுக்கு வந்துட்டு 30 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே 4வது நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள். நமக்கு அடுத்தடுத்த நிதி ஆணையத்தோட பரிந்துரைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே போல் திடக்கழிவு மேலாண்மைக்கு வந்துட்டு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி. ஊரக பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மைக்காக 150 கோடி. இப்போ இருக்கக்கூடிய நிதி ஆணையம் இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய திட்டக்குழு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது தெளிவாக பார்க்கணும். இதெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரியல அப்படின்னா நம்ம எங்கே படித்தாலுமே இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஊரக பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மைக்கு எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ திசா கமிட்டி அப்படின்றது வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கூடும். அந்த திசா கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் பிரதிநிதிகளும், எம்பி, எம்எல்ஏஸ், அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர், கலெக்டர், எல்லா துறை அலுவலர்கள் எல்லாருமே அதில் மெம்பராக இருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பகுதியோட மேம்பாட்டுக்காக என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் அதில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அதில் வந்துட்டு திடக்கழிவு மேலாண்மைக்கு எவ்வளோ செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய மானியம் அப்படின்றது 2015 16 19 20 வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு 14வது நிதி ஆணையம் வந்துட்டு அடிப்படை மானியமாக எவ்வளோ வந்துட்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 8777 கோடி வந்துட்டு ஒதுக்குனாங்க அப்படின்றது பார்க்குறோம். அதே போல் இந்த மாநில அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட வருவாயில் வந்துட்டு 3ல் 2 பங்கு ஊரக பகுதியிலையும் 3ல் 1 பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊராட்சி அமைப்புகளும் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி அது தொடர்பாக வந்துட்டு என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் 1905, மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920, ஊராட்சி சட்டம் 1958, தமிழ்நாடு பொது சட்டம் 75, நெடுஞ்சாலைகள் சட்டம் 94, தமிழ்நாடு நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் சட்டம் 2007. இப்போ நெடுஞ்சாலை இப்போ வந்து ஒரு 2 வேவாக இருக்கிறத வந்துட்டு 4 வேவாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின்படி தான் நிலங்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. அதே போல் நீர்நிலைகளை பாதுகாத்தல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் அப்படின்னா நீர்நிலையில் வந்துட்டு பட்டா போட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 2007. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? அதே போல் ஊராட்சி அமைப்புகள், நகராட்சி இது எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. இந்த 94 2007 இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. பசலி ஆண்டு அப்படின்றது ஜூலையில் நடக்கும். அதே போல் வட்டாட்சியரோட புதரோடு ஜனவரி மாதத்திலிருந்து 4 தவணை வந்து நிலவரி அப்படின்றது வசூலிப்போம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அடுத்து வந்துட்டு நிலம் கையகப்படுத்துறதுக்கு இந்த 4 முக்கிய சட்டங்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். தமிழ்நாடு ஆதி திராவிட நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 78, தொழிலியல் நோக்கங்களுக்காக நிலம் கையகப்படுத்துறது 79, நெடுஞ்சாலை சட்டம் 2001, இழப்பீடு ஒளிவு மறைவின்மை மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர் உரிமை சட்டம் 2013. இந்த சட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4 சட்டமும் ஒரு தடவை வந்துட்டு மேட்ச்சில் கேட்டாங்க டிஎன்பிசியில்.
ஓகேவா? அதெல்லாம் எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். கொஷின் பார்த்துட்டோன்னா இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ் நிலம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் தான் வந்துட்டு எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கியிருக்காங்க. விஓஓ பதவி அப்படின்றது 80 நவம்பர் 14க்கு அப்புறம் தான் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த தமிழ் நிலம் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்துட்டு கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர், என்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடியது, தேசிய தகவல் மையம் தான். அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அப்படின்றது இதுவும் ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டாங்க. 1939. நான் அப்படி ரவுண்ட் போட்டிருக்க சமயத்தில் சில சமயங்களில் இந்த 1 வந்துட்டு ஹைட் ஆகிருக்கும். இது 939 அப்படின்றது கிடையாது, 1939. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு மரண துயர் துடைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 7 வகையான ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு செயல்படும். இந்த 7 என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையோட பாலிசி நோட்டில் வந்துட்டு இந்த பொது சுகாதார சட்டம், அந்த பொது சுகாதார இயக்குநரகம் அப்படின்றது இருக்கும், அவங்களோட 7 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும், அங்கே படிச்சுக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு இந்த சட்டம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மரண துயர் துடைப்பு சட்டம் அப்படின்னு பேர் சொல்கிறோம். அடுத்து சட்டம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கும்போது மாநில தேர்தல் ஆணையம் 324 படி அமைக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1994 தான். 94 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 239 கிளாஸ் 3 படி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஆணையர் மற்ற நிர்வாக பணியாளர்கள் எல்லாமே நியமிக்கப்பட்டாங்க. பார்த்து வச்சுக்கோங்க, 239 கிளாஸ் 3. அப்புறம் தேர்தல் ஆணையத்தை வந்து ஆளுநர் தான் நியமிப்பார். அவங்களோட பதவிக்காலம் 2 வருஷம், 2 முறை வந்துட்டு 6 வருஷங்களுக்கு ஒருக்கா 2 முறை வந்து நீட்டிப்பு செய்யலாம். 65 வயசில் வந்துட்டு ஓய்வு பெறுவாங்க, அதெல்லாம் தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 243 ஏஇசட் ஆர்டிக்கல் படியும் 243 கே படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல்கள் நடத்துறது, கண்காணிக்கிறது, வழிகாட்டுதல் எல்லாமே தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியணும் சரிங்களா. ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது 243 ஏஇசட் 243 கே அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு மாநில தேர்தல் ஆணையத்தினால தமிழ்நாட்டில் எப்போது முதல் முறையாக தேர்தல் நடத்தினாங்கன்னா 96 அக்டோபரில் நடத்தினாங்க சரிங்களா. அப்புறம் 1923 ஃபஸ்ட்டு பொதுப்பணி ஆணையம் அப்படின்றது ஆங்கில அரசு அமைச்சது. 4 இந்தியர்கள் 4 ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க. பார்காம் லீ பிரபு அப்படின்றவர் தான் முதல் பொதுப்பணி ஆணையத்தோட தலைவர். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கேயாவது கொஷின் கேட்கலாம். அப்புறம் 29 மதராஸ் பணி ஆணையம், தலைவர் உட்பட 3 பேர் இருந்தாங்க. 57 வந்துட்டு மதராஸ் அரசு பணியாளர் தேர்வாணையம். 70 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது மாறிடுச்சு. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆர்டிக்கல் 314 319 படி தான் டிஎன்பிசி உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைவர் ப்ளஸ் 14 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. யார் நியமிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் நியமிப்பாங்க. டிஎன்பிசியில் கூடிய டோட்டல் மெம்பர்ஸ் 14 அப்படின்றது தெரியணும் சரிங்களா. டிஎன்பிசிக்குன்னு சொல்லிட்டு விதிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. அது 1954 ஆர்டிக்கல் 318 320 கிளாஸ் 3 படி ஆளுநர் வந்துட்டு இந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காரு. ஊதியம், விடுப்பு, பயணப்படி, செலவு செய்யும் அதிகாரம், முன்பணம் வழங்குதல், இது எல்லாத்தையும் வந்துட்டு இதில் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு நிதி ஆணையம் அப்படின்றது 73வது சட்ட திருத்தம் 1994 படி ஆர்டிக்கல் 243 கிளாஸ் 1 படி தான் இது வந்துட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். 5 வருஷம் ஆயுள் காலம் 1+5 அப்படின்றதுல இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருப்பார், நிதி செயலருக்கு தான் இவங்களுடைய ரெசிக்னேஷன் வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இதை கேட்டாங்க அப்படின்னா ஆளுநர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுநருக்குன்னு சொல்லிவிடுவோம் சரிங்களா. ஆளுநர் கிடையாது, நிதி செயலருக்கு தான் இவங்களுடைய நிதி ஆணையத்தோட யாருனாவது தலைவரோ உறுப்பினரோ வந்துட்டு ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து நிதி செயலருக்கு தான் அனுப்பணும் சரிங்களா. இப்போ அப்போதைக்கு நிதி ஆணையத்தோட தலைவர் கிருஷ்ணா ஏஸ். இப்போ வந்து பார்த்துக்கோங்க யார் இருக்கா அப்படின்றது. மாநில நிதி ஆணையம் 94 செயல்பட்டுட்டு வருது. 2வது நிதி ஆணையம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8% வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து கொடுக்கணும். மாநில அரசோட வருவாயிலிருந்து வரக்கூடியதில் 8% கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது நிதி ஆணையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8லேருந்து 10ன்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. இதே 58 42 மாறாமல் தான் இருக்கும், இந்த இதுவும் மாறாமல் தான் இருக்கும். 4வது நிதி ஆணையம். ஓகே, அடுத்து வந்து சட்டம் சாராத அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்ட ஆணையம் 1950 மார்ச் 15 தொடங்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும், அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக. அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிதி ஆயோக் அப்படின்றது வந்துருச்சு. தமிழ்நாடு திட்ட ஆணையம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இதுவும் டிஎன்பிசியில் ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1971 மே 25 தமிழ்நாடு திட்ட ஆணையம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். இது வந்துட்டு ஒரு ஆலோசனை குழுவாக தான் இருக்கும் அப்படின்றது. இதை எப்போ ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 2011 ஜூலை 2 ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. தமிழ்நாடு திட்ட ஆணையம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது. அப்புறம் தமிழ்நாடு மாநில நில பயன்பாட்டு ஆராய்ச்சி மையம்,
இதனுடைய திட்ட ஆணையத்தோட துணைத் தலைவர் தான் இதோட தலைவராக இருப்பார் அப்படின்றது. இது வந்துட்டு மாநில திட்ட ஆணையத்தின் ஒரு நிரந்தர அமைப்பு. இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. தமிழ்நாடு மாநில நில பயன்பாட்டு ஆராய்ச்சி மையம் அப்படின்றது அது இருக்குது. அது வந்துட்டு ஒரு நிரந்தர அமைப்பு, திட்ட ஆணையத்தோட நிரந்தர அமைப்பாக இருக்கும். இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா, திட்ட ஆணையத்தில் துணைத் தலைவர் யார் இருக்காரோ அவர் தான் இதனுடைய தலைவராக இருப்பார். அடுத்து தமிழ்நாடு உள்கட்டமைப்பு வளர்ச்சி சட்டம் அப்படின்றத 2012 கொண்டு வந்திருக்காங்க. இந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது இது எதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, உள்கட்டமைப்பு வளர்வதற்கான சூழலை உருவாக்குதல், உள்கட்டமைப்பு திட்டங்களை கண்டறிந்து முன்னுரிமை கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துதல், உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் தனியார் துறை வந்துட்டு ஊக்குவித்தல் அப்படின்றது. இப்போ நம்ம சென்னை போனோம் அப்படின்னாவே நிறைய இடத்துல பாலங்கள் கட்டியிருப்பாங்க. அந்த பாலங்களோட இது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய வந்துட்டு அட்வான்ஸ்டு மாடல் வந்துட்டு நிறைய செடிகள் வளர்க்குறது, பார்க்கிங் ஏரியாவை கொண்டுட்டு வரது, அப்புறம் பூங்கா மாதிரி ஏற்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்களே. இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்துட்டு இருக்கிற இடத்த மல்டிபிள் இதாக வந்துட்டு யூசேஜ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு மனித உரிமை 1948 டிசம்பர் 10 ஐநாவோட பொது சபையில் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த மனித உரிமைகள் அப்படின்றத நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். இதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கோம்னா, 1998 செப்டம்பர் 28 தேசிய மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த டேட்டோட ரொம்ப முக்கியம். 93 செப்டம்பர் 28 தேசிய மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். இதன் அடிப்படையில் 93 வந்துட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைச்சோம். அது 94லேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ அமைச்சோம் அப்படின்னா 1997 ஏப்ரல் 17. சரிங்களா? நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்டர்வியூ போகும்போது இந்த தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் வந்துட்டு சேர்மன் வந்துட்டு அந்த போர்டில் இருந்தார். அவர் என்கிட்ட இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்டார். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குல்லையே, அது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கேட்டார். நான் டேட்டோட சொன்னேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் கூட என்கிட்ட வந்துட்டு அவரே பேசினார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் அவர் என்னை வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு வந்துட்டு பேசினார். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு தான். ஸோ என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்கிட்ட கேட்டாங்கன்னு கிடையாது, இன் ஜென்ரல் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் மனித உரிமைகள் கழகம் அப்படின்றது நம்மள்ட்ட இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு எப்பயிலேருந்து செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 டிசம்பர் 10 செயல்பட்டுட்டு வருது. இதை தோற்றுவிச்சவர் வந்துட்டு டாக்டர் எஸ் சுந்தர் அப்படின்றவர் தான் தோற்றுவிச்சார். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மனித உரிமைகள் கழகம் அப்படின்றது ஒரு என்ஜிஓ ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு செயல்பட்டு இருக்கக்கூடியது. ஓகேவா? ஓகே. தலைமையிடம் டெல்லி, கிளை செயலகம் வந்துட்டு மதுரை, சென்னை அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்க? இது வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு மனித உரிமைகள் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க மனித உரிமைகள் மீறல்களை எதிர்க்கிறது, அவங்களுக்கு எதிராக போராடுறது, இந்த மாதிரியான பணிகள் எல்லாத்தையும் இவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு நிர்வாக தீர்ப்பாயங்கள் சட்டம் அப்படின்றது 1985. மத்திய தகவல் ஆணையம் 2005 வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. குடிமை நீதிமன்றத்துக்கு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அது எல்லாமே மத்திய தகவல் ஆணையத்துக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஆர்டிஐ ஆக்ட் 2005 தெரியும். அதன்படி தமிழ்நாடு அரசு மாநில தகவல் ஆணையத்தை வந்துட்டு அமைச்சது. அதனுடைய தலைவராக ராமகிருஷ்ண ஐஏஎஸ் இருந்தார். இப்போ வேறு ஒருத்தர் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னன்ஸ். இந்த ஏரியாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 1ல் எத்திக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வரும். அதில் கவர்னன்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து மெயின்ஸில் இருக்கும். அதுக்கு இந்த இது வந்துட்டு உதவும். சரிங்களா? இப்போ கவர்னன்ஸோட அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் 8 அடையாளம் இருக்குது. சரிங்களா? சட்டத்தின் ஆட்சி, மக்கள் பங்கேற்பு, வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இந்த 8ஐயுமே கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கவர்னன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இதனுடைய 8 அடையாளங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு இப்படி ஒரு புக் இருக்குது. பால் ஆப்பிள் பை அப்படின்றவர் எழுதியிருப்பார். மக்களாட்சி அரசாங்கத்தில் ஒழுக்கம் நிர்வாகமும் அப்படின்ற புக்கு. அந்த புக் வந்துட்டு இவர் எழுதினார் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து வந்துட்டு கான்ட்ராக்ட் ரூல்ஸ். இப்போ அகில இந்திய பணியாளர்களுக்கான விதிகள் 54, மத்திய பணிகளுக்கான நடத்தை விதிகள் 55, ரயில்வே பணிகள் 56, தமிழ்நாடு அரசாங்க பணிகள் நடத்தை விதிகள் அப்படின்றது 1973. சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்குமான நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாமே இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஜென்ரலாக 17A 17B இதெல்லாம் இருக்கு இல்லையா, சார்ஜஸ் எல்லாம், இது எல்லாத்த பற்றியும் இந்த நடத்தை விதிகள் தான் சொல்லும். 1973. ஓகேவா? அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நம்ம எல்லாம் படித்தது 86 டிசம்பர் 24. டிசம்பர் 24 வந்து தேசிய நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நுகர்வோர் இயக்கம் அப்படின்றது எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 ஆரம்பித்தாச்சு. சரிங்களா? நம்ம 86 தான் சட்டம் கொண்டுட்டு வரோம். பட் ஆனால் தமிழ்நாடு இப்படியெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? யார் அப்படின்றது தெரியணும். இதில் வந்துட்டு இந்த தினமலர் கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு ரொம்ப முக்கிய பங்காற்றியிருப்பார். அப்புறம் வந்துட்டு 76 சங்கப்பதிவு சட்டப்படி நுகர்வோர் தொண்டு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரு 14 கிளைகள் இருக்குது. முதல் மாநாடு வந்துட்டு 1987 நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் எப்போ கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா 1988 நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படின்றத நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஓகே. இது எல்லாத்தையும் ஜென்ரலாக நம்ம வெங்கடேஷன் புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுலேருந்து ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு பார்த்தாச்சு.
சரிங்களா? இதோட இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வெங்கடேஷன் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுதான் நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட சிலபஸ் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது எல்லாமே நமக்கு பேசிக்கான விஷயங்கள். இதிலேருந்து கொஷின் வந்து நிறைய தடவை வந்திருக்கு. நம்ம ஒரு கொஷின் தப்பாயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளால் ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் போகலாம். இல்லைனா அடுத்து 2 வருஷம் 3 வருஷம் நம்ம காத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதையுமே ஈஸியாக எடுத்துக்காமல் லெத்தாஜிக்காக நீங்கள் இது பண்ணாமல் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கானது, நம்மளுடைய அடுத்த லெவலில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கானது அப்படின்ற இன்டென்ஷனில் நல்லா படிங்க. எதையும் விட்டுறாதீங்க. சரிங்களா? இன்னொன்று ரிஸ்க் எடுத்து படிக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்துட்டு மைண்டில் நீண்ட நாளைக்கு நிற்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். ஓகே, விட்டுறாதீங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.